கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெசேஜுக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கு 2-3 பேர் என் நாமத்தினால கூடி வர்றீங்களோ அங்கு நான் வாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க டாடி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இப்பொழுதும் நம்ம யோபு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவர்களுக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்துறவர்களா இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுது, எப்போதும் பி ப்ரிப்பேர்டு, எப்போதும் ஆயத்தமா இருங்க. நம்ம எப்போதும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக நம்ம அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுகிறவர்களா இருக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். காவலர்களாய் என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்காகவும் நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை உண்மையாக நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஏன் ஆயத்தப்படுத்தணும்னா, நம்முடைய இருதயம் மகா கேடு உள்ளதா இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய உறுப்புகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணு 2 இருக்குது, காது 2 இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா கை 2 இருக்கு, கால் 2 இருக்கு, கிட்னி 2 இருக்கு, லங்ஸ் கூட 2 இருக்கு, எல்லாமே இருக்கு, மூக்கு கூட 2 இருக்கு, எல்லாமே 2 இருக்கு. ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே 2 படைச்சிருக்கிறாரு. ஆனா இருதயத்தை மட்டும் 1 தான் படைச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அவருக்கு உகந்த இருதயமா இருக்கிறார். மனுஷனும் முகத்தை பார்ப்பான், தேவனும் இருதயத்தை பார்ப்பார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கா? நம்முடைய இருதயத்துல வஞ்சனை இருக்கா? சூது இருக்கா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பாவம் நிறைந்த இருதயமா இருந்தா நம்ம தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமும் என்ன செய்யுமா? தேவனை பார்க்க கூடாதபடிக்கு என்ன செய்யும்? தடை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எரேமியா 7ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வசனம் பார்த்திருக்கிற, அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமல் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படி கடினமானதையும் நடந்து முன்னிட்டுல பின்னிட்டே என்ன செஞ்சாங்களா? போனாங்களாம். நம்முடைய இருதயத்தின்படி நம்ம போனோம்னா முன்னிட்டு பின்னிட்டு தான் போவோம். ஆனா இயேசு நம்ம இருதயத்துல இருந்து நம்ம முன்னாடி போனா நம்ம போற இடம்லாம் ஜெயமா இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெயம் உள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாங்க. நம்முடைய தாவீது சொல்றாங்க, நீர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லையா? அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. பாருங்க, நம்முடைய இயேசு நம்முடைய இருதயத்துல இருக்கணும், நம்மோடு கூட இருக்கணும். அது மாதிரி நீங்க தானியல்ல எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் 3 வேளையும் நான் நினைச்சேன்னா நான் ஜெபிப்பேன்னு சொல்லி அவர் இருதயத்துல என்ன செஞ்சாரா? நினைச்சாங்களாம். அவங்க இருதயத்துல என்ன செஞ்சாங்க? நினைச்சாங்க. அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் நான் என்ன செய்வேன்? தேவனுக்காக நான் என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொல்லி அவங்க இருந்தாங்க. அந்த இருதயத்துல நினைச்ச காரியத்திலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதுல வேரூண்டி நின்றாங்க. அந்த இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு தான் வாய் என்ன செய்யும்? பேசும். அந்த வாய் பேசுறது அதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு ஹார்ட் வேணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு இருதயம். எல்லாரும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு இருதயம் வேணும். எல்லாரும் பேசுறத சகிக்கிற ஒரு இருதயம் வேணும். துன்மார்க்கனுக்காக நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேணும். அப்போ அந்த இருதயத்துல அந்த துன்மார்க்கனை உள்ள கொண்டு வரும்போது நமக்கு எவ்வளவு நெருடல் இருக்கும். ஐயோ, இவன் இப்படி பண்ணிட்டான்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனா அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும்னா அந்த இருதயம் நமக்குள்ள வேணும். அந்த இருதயம் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படுறவர்களா இருக்க வேணும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நீங்க எரேமியாவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க நிறைய வசனங்கள் இருக்குது. 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, நான் சஞ்சனத்தில் ஆறுதல் அடைய பார்த்தும் என் இருதயம் பல லட்சையாய் இருந்தது. அது வெறுத்து போய் தான் இருக்கும். அந்த அந்த உபத்திரவத்துலதான் இருக்கும் அந்த இருதயம். அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, இருதயத்தை கொண்டு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு இருதயம். ஆனா அந்த இருதயத்தை ஹார்ட் அட்டாக்ல நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் 1, 2, 3 பிளாக் அப்படின்லாம் வருது.
ஆனால் இருதயத்தை மாற்ற மாட்டாங்க, அந்த டியூப்பை தான் மாற்றுவாங்க. பாருங்க, நம்ம நரம்பு கூட எக்ஸ்ட்ரா படைச்சிருக்காரு ஆண்டவர் நமக்கு. ஒரு அந்த ஹார்ட்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா காலில் இருந்து நரம்பை எடுத்து தான் என்ன செய்வாங்க, அந்த ஹார்ட்லலாம் மாற்றுவாங்க. அப்போ அந்த இருதயத்தை என்ன செய்ய முடியாது, சுத்தமாக வெளியே எடுத்து போட முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இருதயம்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஆனால் வச்சு அது மனுஷனுடைய இதில் கொஞ்ச நாள் நிச்சயம் போகும். ஆனால் இந்த இருதயம் நீங்கள் பரிசுத்தமாக வச்சிங்கன்னா, நீங்கள் ஆயுள் காலம் முழுதும் இந்த இருதயத்தில் பாவம் நிறைந்த வாழ்க்கை இல்லாமல் பரிசுத்தமாக இந்த இருதயத்தை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா, நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்ம செல்வோம். அந்த நித்திய ஜீவனுக்கு வழியாய் நமக்கு நடத்தி செய்யும். அது முன்னிட்டு போகும். நம்ம இயேசுவை நோக்கி நம்ம போக்குறதுக்கு நம்முடைய இருதயம் நமக்கு ஏற்றதா இருக்கும். தானியேல் அதே மாதிரிதான் 3 வேளை ஜெபித்தாங்க. யோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவியுடைய இருதயம் அவர் உலகத்தின் இருதயம் போல இருந்தது. நீ தேவனுடைய நாமத்தை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவள் இருதயத்திலே கடிந்து கொண்டாள் என்று இருக்கும். இருதயத்தோடு கடிந்து கொண்டு என்ன செய்வான், தன் புருஷனை அவங்க சொல்லும் போது கூட யோபு தன் நாவுனால் என்ன செய்யலையா, ஒரு வார்த்தை கூட அவன் சபியாமல் இருந்தாங்க. தேவனை தூஷிக்காமல் தேவனை என்ன செஞ்சாங்கன்னா கடைசி வரைக்கும் தேவனோடு ஐக்கியமா இருந்தாங்க. அவங்களுடைய உபாதைகள் பார்த்தீங்கன்னா, அவருடைய பற்கள் நிறைந்த வியாதி நிறைந்த அவரு பார்த்தீங்கன்னா யோபு போல ஒரு தரித்திரன் கிடையாது. அவ்வளவு ஒரு தரித்திரவானா இருந்தாங்க. ஆனா யோபுடைய வாழ்க்கையில முதலாம் வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவான் சம்பந்தன் அப்படின்னு சொல்லி அவனு நீதிமான் அந்த மாதிரி ஆண்டவர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்து அந்த யோபுடைய வாழ்க்கையில பாருங்க கடைசியில எப்படி வந்து நிக்குது. அவரு பொன்னினால புடமிட்டது போல அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டு இன்னைக்கு கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக அந்த இருதயத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட தேவனை தூஷிக்கவில்லை. அந்த இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தூஷிக்க மாட்டோம், யாரையும் தூஷிக்க மாட்டோம், யார் இடத்துலயும் நம்ம என்ன செய்வோம், அன்பு கூறுவோம். நம்ம அது ஒரு பிரதான வாழ்க்கை. இயேசு கொடுத்த இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டா நம்ம நிறைவேற்றணும்னா அந்த இருதயம் நமக்கு இயேசுக்கு உகந்த இருதயமாய் நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருந்தாதான் நம்ம அநேகரை ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். பெரியமானவர்களே, அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் தருவாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.